ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுன் எரிகேசியும், பிரக்னானந்தாவும் 2022 சாம்பியன்ஸ் செஸ் டூர் ஃபைனல்ஸ்ல விளையாண்ட ஒன் ஆஃப் த அசத்தலான கேம் தான் பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த கேம்ல எல்லா வேரியேஷனும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வர ஒரு கால்குலேஷனும், ஸோ கிங் சைடில் அட்டாக்னா எப்படி இருக்குன்றத இந்த கேம் மூலியமா நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த கேம்ல அர்ஜுன் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. பிரக் வந்து பிளாக் பீசஸ். ஸோ அர்ஜுன் வந்து நைட் C3 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இதில் வந்து E5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு பிரக்கு. இப்போ நைட் F3, நைட் C6, இப்போ D4. ஸோ D4 ப்ளே பண்ணி சென்டர் பானை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல E takes D4, நைட் டெக்ஸ் D4. ஸோ இந்த இடத்துல நைட்ஸ்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகலை. நைட் F6 ப்ளே பண்ணுறாரு பிரக். ஸோ இன்னொரு நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு. இப்போ பிஷப் G5 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து பின் பண்ணுறாரு அர்ஜுன். இப்போ வந்து பிஷப் C5க்கு அப்புறமா இந்த பானை புஷ் பண்ணி இந்த நைட்டுக்கு வந்து சப்போர்ட் தராரு. ஏன்னா இந்த நைட்டை வந்து நைட் ப்ளஸ் பிஷப் 2 பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து H6 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல H6 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக நைட் வேணால் பிரக்னானந்தா ப்ளே பண்ணிருக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து H6 வந்து புஷ் பண்ணி இந்த பிஷப்பை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு பிரக்னானந்தா. ஸோ இந்த இடத்துல அர்ஜுன் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய பிஷப்பை வந்து இந்த ஒரு H4 ஸ்கொயரில் வந்து போட்டுட்டார். ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த நைட்டை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸபிளான ஒரு வேரியேஷன் வரும். நீங்கள் வந்து குயினை வச்சு தான் இந்த பிஷப்பை எடுக்கிற மாதிரி இருக்கும். குயினை வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல ரொம்பவே அழகாக நம்ம வந்து நைட் D5 வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ நைட் D5 மூலமா குயினுக்கு அட்டாக்கு, நெக்ஸ்ட் நம்ம இந்த ஒரு C7 ஸ்கொயருக்கும் அட்டாக் கொடுக்குறோம். இப்போ குயின் வந்து பேஸ் ரேங்க் வர மாதிரி இருக்கும். குயின் பேஸ் ரேங்க் வந்ததுக்கப்புறமா இன்னொரு நைட்டையும் வச்சு நம்ம இந்த C7 ஸ்கொயரை வந்து அட்டாக் பண்ணலாம். இப்போ நீங்கள் பிஷப் எடுத்துன்னு வந்து இந்த ஒரு ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்த பானை நம்ம வந்து புஷ் பண்ணலாம். ஸோ இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம B4 ப்ளே பண்ணி A5 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த பிஷப்பை நம்ம கிக் பண்ணலாம். இந்த இடத்துல இப்போ வந்து இந்த ஒரு சென்டர் பானை வந்து மூவ் பண்ணிவிட்டு இந்த பிஷப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கலாம். பட் சிம்பிளாக ஒயிட் வந்து அவருடைய பிளானுக்கு போகலாம். ஸோ இந்த பானை புஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த நைட்டுக்கு அட்டாக் வரும். ஸோ இந்த நைட்டுக்கு அட்டாக் வந்ததுக்கப்புறமா இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒரு பிஷப்பை எடுக்கிறோம். இப்போ வந்து இந்த ஒரு நைட்டை திரும்ப ரீடேக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நைட் டெக்ஸ் பான் செக்கோட வரும். இப்போ கிங் மூவ் ஆகிடுவார். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு பிஷப் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல எட்ஜ் இருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனை பொறுத்த வரைக்குமே. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பிஷப் டெக்ஸ் நைட் வந்து ஒயிட்டுக்கு நல்லா இருந்திருக்கும்னு சொன்னால், பட் அர்ஜுன் இந்த இடத்துல பிஷப் H4 வந்து ப்ளே பண்ணிட்டார். ஸோ பிஷப் H4க்கு அப்புறமா பாருங்கள், இப்போ வந்து கேசல் பண்ணிட்டார் பிரக்னானந்தா. கேசல் பண்ணதுக்கப்புறமா இப்போ நைட் F5. ஸோ நார்மலாக எல்லாரும் என்ன நினைப்போம்னா, ஸோ இந்த ஒரு பிஷப் வந்து டெவலப் பண்ணிவிட்டு கேசல் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம். பட் அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா, நைட் F5 வந்து ப்ளே பண்ணுறாரு ரொம்ப அக்ரெசிவாக. ஸோ இந்த இடத்துல பிரக் வந்து அவருடைய இந்த சென்டர் பானை புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இப்போ அர்ஜுன் இன்னொரு சூப்பரான மூவ் ப்ளே பண்ணுறாரு. அதாவது குயின் F3. ஸோ குயின் F3க்கு அப்புறமா இந்த இடத்துல நீங்கள் வந்து சப்போஸ் இந்த நைட்டை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குயின் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா பாருங்கள், நெக்ஸ்ட் நம்மளுடைய பிஷப்பை வந்து D3 ஸ்கொயருக்கு கொண்டு வந்து இந்த சைடில் ஒரு அட்டாக் வரும். நம்ம இந்த ஒரு நைட்டை வந்து எடுத்துக்கலாம். குயின் சைட்லேயும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல எட்ஜ் இருக்கும். கம்ஃபர்டபுளாக இந்த கேமை வந்து லீட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் நைட்லாம் ப்ளே பண்ண முடியாது. பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய நைட் எடுத்துகிட்டு வந்து E5 ஸ்கொயரில் போட்டு குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல குயின் அட்டாக் பண்ணதுக்கப்புறமா அர்ஜுன் வந்து இந்த இடத்துல இமீடியட்டாக குயினை வந்து மூவ் பண்ணல. இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் உங்களுடைய குயினை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் F4 மாதிரி ப்ளே பண்ணுறீங்கன்னா நைட் G6 நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் 2 அட்டாக் வரும். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக்கோடைய பொசிஷனும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிடும். பிளாக்குக்கு ஒரு நல்ல கவுண்டர் அட்டாக் கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த இடத்துல இமீடியட்டாக குயினை வந்து மூவ் பண்ணல. அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு சூப்பரான மூவ் ப்ளே பண்ணுறாரு. நைட் டெக்ஸ் H6 செக். ஸோ இந்த இடத்துல ஒரு நைட்டே பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ப்ளஸ் பிளாக் சைடுடைய கிங்கையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல இந்த நைட்டை உங்களால் எடுக்க முடியாது. நைட்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா குயின் டெக்ஸ் நைட் வரும். குயின் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா பாருங்கள், இந்த டாட் ஸ்கொயர்ஸ்லாம் வீக் ஆகிடுச்சு. நீங்கள் குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் இப்போ பிஷப் டெக்ஸ் குயினுக்கு அப்புறமா இந்த டாட் ஸ்கொயர்ஸ்லாம் வீக் ஆகிடுச்சு. இப்போ வந்து அர்ஜுனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்குது. விட்ட பீஸையும் திரும்ப எடுத்துட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, பிளாக்குடைய கிங் சைடில் இருக்கிற பான் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஐசோலேட்டட் பான்ஸ். ஸோ இந்த ஒரு ரீசனால் உங்களால் வந்து நைட் டெக்ஸ் H6 செக்குக்கு அப்புறமா இந்த ஒரு நைட்டை எடுக்க முடியாது. ஸோ பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய கிங்கை வந்து மூவ் பண்ணுறாரு. இப்போ குயின் அட்டாக்ல இருக்கு இல்லையா, இப்போ குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு F4 ஸ்கொயரில் போடுறாரு. ஸோ இப்போ குயின் F4க்கு அப்புறமா இப்போ உங்களால் வந்து நைட் எடுத்துகிட்டு வந்து இந்த G6 ஸ்கொயரில் போட முடியாது. அப்படி போட்டிங்கன்னா பிஷப் D3 பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு பிஷப்போடைய டயக்னலில் கிங் வந்து இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி உள்ள வேரியேஷனில் கிங் இங்கே இருந்தப்ப
இந்த ஒரு நைட் இங்க வந்திருந்தப்போ உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். ஸோ, அப்போ வந்து நம்ப குயின் F4 வந்து ப்ளே பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. பட் இப்ப பாருங்க, இந்த ஒரு பிஷப் வந்து டாமினன்ட்டா இருக்கு. நீங்க இதே உங்களுடைய கிங்க வந்து பிஷப்போடைய ரேடார்லேருந்து நவுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நைட் எக்ஸ் F7 செக் குடுக்கலாம். நீங்க இந்த நைட்ட இப்ப எடுத்தே ஆகணும். இப்ப நம்ம இந்த நைட்ட திரும்ப எடுத்துக்கலாம். ஸோ, திரும்பவும் பிளாக் உடைய கிங் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆயிடும். ஸோ, இந்த ஒரு ரீசன்னால இப்ப உங்களால நைட் எடுத்துட்டு வந்து G6ல போட முடியாது. ஸோ, இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, சிம்பிளா அவரு இந்த ஒரு பிஷப் எடுத்துட்டு வந்து, இந்த ஒரு குயினுடைய ரேடார்ல போடுறாரு. இப்ப அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, குயின் G5 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ, இந்த ஒரு பிஷப்புடைய டயகனல்லேருந்து குயின மூவ் பண்ணிக்கிறாரு. இப்பயாச்சும் இந்த நைட் நம்ம எடுக்கலாமேன்னு கேட்டீங்கன்னா, இப்பயும் உங்களால எடுக்க முடியாது. குயின் டேக்ஸ் F6 வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க என்னதான் பீஸ எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும், பிளாக் உடைய கிங் சைட் பான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ, இந்த ஒரு ரீசனால தான் இப்பயும் இந்த நைட் எடுக்க முடியாது. அதனால குயின் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு D7 ஸ்கொயர்ல போட்டு இந்த ஒரு டயகனலுக்கு வந்து ஒரு ஆக்சஸ் தராரு. இப்ப இந்த ஒரு S3 பான புஷ் பண்றாரு. இந்த நைட்ட வந்து G4 ஸ்கொயருக்கு வரதுக்கு. ஓகேங்களா? ஸோ, இந்த நைட் வந்து இங்க எங்கேயுமே வர முடியாது இல்லையா? அதனால இந்த G4 ஸ்கொயருக்கு வந்துட்டாருன்னா, இங்க ஒரு சூப்பரான ஆக்சஸ் கிடைச்சிரும். அண்ட் இப்பயும் உங்களால இந்த நைட்ட எடுக்க முடியாது. குயின் டேக்ஸ் F6 வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அதனால இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன ப்ளே பண்றாருன்னா, சிம்பிளா அவருடைய இந்த நைட்ட கொண்டு வந்து இந்த குயின வந்து அட்டாக் பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல நைட் எடுத்துட்டு வந்து நம்ப இந்த ஒரு E4 ஸ்கொயருக்கு போடுறதுக்கு பதிலா நைட் G6 பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நம்ப கரெக்ட்டான மூவா இருந்திருக்கும். இப்ப நீங்க என்னதான் பிஷப் D3 ப்ளே பண்ணாலுமே, தற்சமயத்துக்கு இப்ப பிளாக்குக்கு பெருசா அட்டாக் இல்லனாலும், பிளாக் வந்து அவருடைய பொசிஷன ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா 2 நைட்டு, 2 பானு எல்லாருமே வந்து கிங் சைட்ல வந்து டிஃபென்சிவா இருக்குறாங்க. பட் இந்த ஒரு மூவ் வந்து ப்ளே பண்ணல. இந்த நைட் எடுத்துட்டு வந்து சென்டர் ஆஃப் த போர்ட்ல போட்டுட்டார். ஸோ, இந்த நைட் எடுத்துட்டு வந்து குயின் அட்டாக் பண்றாரு. இப்ப அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, நைட் டேக்ஸ் நைட் ப்ளே பண்றாரு. இப்ப பான் டேக்ஸ் நைட்டு. பான் டேக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இந்த இடத்துல நைட் G4 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ, இந்த நைட் வந்து இப்ப G4 வந்துட்டாரு பாருங்க. இப்ப உங்களால இந்த நைட்ட எடுக்க முடியாது. இப்ப தான் இந்த H3 உடைய ஐடியாவே உங்களுக்கு புரியும். இந்த நைட்ட நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இந்த எச் பான வச்சு நம்ம இந்த நைட்ட டேக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க ரூக்குக்கும், கிங்குக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே லைன்ல இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ, இந்த இடத்துல நீங்க ஃபர்தரா இந்த ஒரு பான எடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இப்ப நம்ம வந்து குயின் டேக்ஸ் குயினு. இப்ப நீங்க இந்த குயின் எடுத்துட்டீங்கன்னா, சிம்பிளா பிஷப் எடுத்துட்டு வந்து E7ல போட்டு இந்த ரூக் அட்டாக் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிங்குக்கும் ஒரு ஓப்பனான செக் வரும். ஓகேங்களா? ஸோ, இதெல்லாம் நம்ம எச் பான H3க்கு மூவ் பண்ணது மூலியமா தான் இந்த ஒரு வேரியேஷன் நம்மளுக்கு வந்து சாத்தியமாச்சு. ஸோ, இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு இடத்துல நைட் டேக்ஸ் நைட் உங்களால ப்ளே பண்ண முடியாது. எச் பான் இந்த சைடு விலகிடுவாரு. கிங்குக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஓப்பன் அட்டாக் வரதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அதனால பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல வந்து நைட் G6 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ, நைட் G6 மூலியமா கிங்குக்கு பக்கத்துல டிஃபென்ஸ் கொண்டு வராரு. இந்த இப்ப பிஷப்க்கும் இப்ப அட்டாக் இருக்கு. ஸோ, ஒரு அட்டாக்கிங் பீசஸ் இங்க 3 இருக்கு. ஸோ, இந்த பீசஸ நம்ம எடுத்தா தான் ஓரளவுக்கு கேம நியூட்ரலைஸ் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல குயின் H5 செக் தராரு அர்ஜுன். ஸோ, குயின் H5 செக்குக்கு அப்புறமா கிங் வந்து இங்க மூவ் ஆயிக்கிறாரு. கிங் இங்க மூவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு அர்ஜுன். ஸோ, அது என்ன மூவ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிஷப் F6. ஸோ, உங்களால இந்த பிஷப்ப எடுக்க முடியாது. பிஷப் எடுத்துட்டீங்கன்னா, நைட் டேக்ஸ் F6 மூலியமா நம்ம வந்து குயின வின் பண்ணிடலாம். அதனால இந்த பிஷப்பை எடுக்கல. இந்த இடத்துல பிரக்னானந்தா ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன மூவ் ப்ளே பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, குயின் F5 ப்ளே பண்ணியிருக்கலாம். இந்த குயின வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு கேட்டுருக்கலாம். ஏன்னா, குயினு, நைட்டு, பிஷப் எல்லாருமே பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. நம்ம இந்த பீசஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா தான் கொஞ்சம் பிளாக்கோடைய பொசிஷன் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து A4ல போட்டுட்டாரு. ஸோ, குயின் A4 மூலியமா பாருங்க, இந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு சூப்பரான மூவ வந்து ப்ளே பண்றாரு அர்ஜுன். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் H6. ஸோ, நைட் H6க்கு அப்புறமாவே பிரக்னானந்தா இந்த கேம வந்து ரிசைன் பண்ணிட்டார். இந்த இடத்துல செக்கோட வருது. ஃபர்ஸ்ட்டு இந்த நைட்ட உங்களால எடுக்க முடியாது. இந்த நைட் எடுத்துட்டீங்கன்னா, குயின் டேக்ஸ் H6 அதுக்கப்புறமா செக்மேட்ட பார்த்தீங்கன்னா, உங்களால தடுக்கவே முடியாது. அப்படி இல்லையா இந்த நைட்ட நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய கிங்க மூவ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சிம்பிளா நைட் எக்ஸ் F7 செக் வரும். ஸோ, நீங்க வந்து இந்த ஒரு ரூக்க வச்சு இந்த நைட்ட நீங்க எடுக்க முடியாது. ஏன்னா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் செக், டபுள் செக் ஓகேங்களா? ஸோ, இப்ப நீங்க கிங் G8 ப்ளே பண்ணீங்கன்னா, இப்ப திரும்பவும் நைட் H6 செக் வரும். ஸோ, இந்த இடத்துல நீங்க இந்த நைட் எடுத்துட்டீங்கன்னா, நம்ம வந்து குயின் டேக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செக்மேட்டு. ஸோ, இந்த நைட்டையும் உங்களால எடுக்க முடியாது. நீங்க உங்களுடைய கிங்க தான் மூவ் பண்ற மாரி இருக்கும். கிங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இப்ப நைட் F5 செக் வரும். இப்ப திருப்பி கிங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப இந்த நைட் வந்து ஃபாலோ ஆகும். இப்ப இந்த ஒரு நைட்ட நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா, இங்க ஒரு சூப்பரான ஒரு செக்மேட் இருக்கு. ஸோ, எப்படி பார்த்தாலும் பிளாக் வந்து செக்மேட் ஆயிடுவார். ஸோ, இந்த ஒரு ரீசன்னால இந்த ஒரு பர்ட்டிகுலர் நைட் H6 செக்குக்கு அப்புறமா கேமையே வந்து
பிரக்னானந்தா ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அர்ஜுன் கிட்டேருந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான கேமு. ஸோ பிரக்னானந்தா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குயின் A4 பிளண்டர் பண்ணாம குயின் எடுத்துன்னு வந்து F5ல போட்டிருந்தாருன்னா, மேபி கேம வந்து ஒரு ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரியான ஒரு மூவ் ப்ளே பண்ணதுக்கப்புறமா அர்ஜுன் வந்து கரெக்டான மூவ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாரு. ஸோ நடுவுல வந்து அர்ஜுன் வந்து அவர் ப்ளே பண்ண ஒரு சில மூவ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மூவ் ப்ளே பண்ணா தான் ஒயிட்‌க்கு நல்ல எட்ஜ் இருக்கும் அப்படின்ற மாரி தான் எல்லா மூவ்ஸும் இருந்தது. ஸோ எல்லா மூவ்ஸுமே கரெக்ட்டா ஸ்பாட் பண்ணி ப்ளே பண்ணாரு. ஸோ இந்த கேம பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்பதான் YouTube நம்மளுடைய வீடியோவ நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.